ராமுன்னு ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருந்தானாம். அவன் வந்து எப்போவுமே எல்லாத்தையும் ஏமாற்றி சந்தோஷப்படுறதுல அதையே ஒரு வழக்கமாக கொண்டிருந்தானாம். உடனே அந்த பக்கத்தில் வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள்ட்ட டெய்லி ஓடி போய் அந்த பக்கமாக புலி வருது புலி வருதுன்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமாக புலி வருது நான் பார்த்தேன்னு ஏமாற்றுவானா. உடனே அதையும் நம்பி அவங்க ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு ஏமாந்துட்டே இருந்தாங்களாம். ஒவ்வொரு பக்கமாக இருந்த வேலைக்காரங்களை போய் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வேலையை கெடுத்து ஏமாத்துறதே இவனுடைய வேலையாக இருந்துச்சான். ஒரு நாள் உண்மையாகவே புலி வந்துருச்சான் மலையடிவாரத்தில். இவன் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறவன் இல்லையா, இவனோட ஆடுகளெல்லாம் ஒன்று ஒன்றா அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். இவனை அதை பார்த்த ராமுவுக்கு என்ன செய்கிறதுனே தெரிலையாம். உண்மையாலுமே அந்த நாளில் வந்து உழவர்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்போன்னு சொல்லி அங்கே பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த எல்லார்ட்டையும் ஓடி போய் புலி வருது, உண்மையிலே இன்றைக்கி வந்து என்னோடய ஆடுகள் அதை சாப்பிட்டுட்ருக்கு, நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கண்ணில் நீரோடு போய் கஷ்டப்பட்டு கேட்பானாம். ஆனாலுமே அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்களாம். இவனோட பொய்யை நம்பணுன்றக்காண்டி இவன் இன்றைக்கி கண்ணீரோடு கேட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க வந்து விட்டுருவாங்களாம். ஆனால் அவனோட ஆடுகள்லாம் இறந்து போய் கிடக்குமா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவனோட செயலை நினச்சி அழுவானான். அதான் நம்ம வந்து பொய்யனா இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து உண்மையே ஒரு நாள் சொன்னால் கூட அது இந்த உலகம் வந்து நம்பவே செய்யாது. ஸோ நம்ம வந்து பொய்யை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். Thank you.